வந்துட்டா உங்களுடைய ஸ்கிரீன். ஆமாலே ஸ்கிரீன் வந்து வந்துட்டா. இது ஆமாலே சரியா வருமா இல்ல வராம? وما لأحد عنده من نعمة تجزى இல்ல ஹேதின் ஹேட சவுண்ட் படிச்சாச்சு. وما لأحد عنده من نعمة تجزى பிழை. وما لأحد عنده من نعمة تجزى பிழை. சரியா பாருங்க, நான் ஏன் பிழைன்னு சொல்றது நீ பார்க்கணும். அப்பதான் நீங்க திருந்து ஏன் நான் பிழைன்னு சொல்ற. وما لأحد عنده من نعمة تجزى இப்ப ரெண்டு பிழை. சரி, நான் பிழையை மார்க் பண்ணி தாரனே. துஜிஸ என்ற ஒரு பிழை, நிஅமதி என்ற ஒரு பிழை. وما لأحد عنده من نعمة تجزى இப்பயும் அதே நான் பிழையை மார்க் பண்ணி அதே மாதிரி தானே ஓதுறீங்க பாரு. பிழை விளங்க இல்லையா பன்னெண்டு? وما لأحد عنده من نعمة تجزى இப்பதான் பிழை விளங்கி பாத்தீங்களா? எத்தனை முறை திருப்பி இந்த வருஷத்தை ஓதுறீங்க? 5 6 5 6 தடவை ஓதுன பிறகுதான் உமைருக்கு அடையப்பா இது வந்திக்கிறது கஸ்ரத்தும் நல்ல கஸ்ரத்தைன் வந்திக்குது என்று விளங்கின அப்படியா? என்ன ரெண்டாவது பாவம். قد أفلح من تزكاها ஆ? قد أفلح من تزكاها எதற்காக அப்படியா? ஈக்கிற மாதிரி ஓதுங்களே உமேர், ஈக்கிற மாதிரி பார்த்து ஓதுங்க. நீ இல்லாதெல்லாம் ஓதுனீங்க உமேர். அதான் உங்களுடைய பெரிய பிரச்சனை. தசக்காக அப்படி ஆகிது. تزكى தசக்க யார் அப்படி யார்கிட்ட செல்ல. அப்ப நாம பெய்துட்டு ஓதுறதை நிப்பாட்டிட்டு எழுது போட்டுவோம். அது எஃப் ல ஹ என்று எழுத கூட்டுமா? எழுத கூட்டு ஓதுமா? ஏன்னா நீங்க இல்லாதெல்லாம் ஓதுறீங்களே, அது பிரச்சனை. قد أفلح من قد أفلح من زكاها முதல்ல வந்து பாப்போம். وما لأحد عنده من نعمة تجزى மாஷா அல்லாஹ். இந்த ஹாவை கொஞ்சம் பெரிய ஹாவா இது. இந்த ஹாக்கும் இந்த ஹாக்கும் வித்தியாசம் வரணும். இப்பதான் படிச்சு முடிச்சு வந்துக்கிறீங்க. 2ஆம் முறை நான் ரிப்பீட் பண்ணிட்டேன், அப்படித்தானே? சின்ன ஹையும் பெரிய ஹையும் நாங்க ரிப்பீட் பண்ணிட்டோம். நீங்க மறந்துட்டீங்க, தவறு விடுறீங்க, அதிகமாக பிழை விடுறீங்கிறதால நாங்க அது ரெண்டையுமே ரிப்பீட் பண்ணினோம். திருப்பியும் நீங்க ரிப்பீட் பண்றது பிழை விடக்கூடாது. وما لأحد عنده من نعمة تجزى. وما لأحد عنده من نعمة تجزى இப்ப நியமதி என்று ஓதுறீங்க, தெளிவா ஓதுறீங்க. மின் நியமதி துஜிதன்னு ஓதுறீங்க. பிழையே من نعمة تجزى திருப்பி ஓதுங்க, ஃபுல்லா ஓதுங்க, சரியா ஓதுங்க.
وما لأحد عنده من نعمة அஹதின் அஹதின் ஹேட சவுண்ட் எடுங்க. وما لأحد عنده من نعمة இந்த ஊ இல்ல تجزى இந்த ஊ இந்த ஊ இல்ல ரெண்டுமே நீங்க ஆயினிக்க உச்சரிக்கிறீங்க. சொல்ல ஐன்ல ஸ்டார்ட் பண்ணி ஐன்லயே முடிக்கிறீங்களே பிழையே அது. ஐன்ல ஸ்டார்ட் பண்ணி ஹேல முடிக்கணும். ஐந்தஹு عنده ஆ وما لأحد عنده وما لأحد عنده ஃபுல்லா அவங்க என்ன நிக்குது இந்த ஹூல நான் நிக்க நீங்க ஃபுல்லா ஓதுங்க. وما لأحد عنده من இந்த ஓ திருப்பி இல்ல திருப்பி இந்த ஓ ஐனோட அவ்வளவு இறக்கம் உமேர் அப்படியா உமேருக்கு ஐனோட عمل இறக்கம் கூட இந்த ஓ என்றுதான் வருது. وما لأحد عنده من نعمة تجزى பல ரெண்டும் பல நீ அம்மத்தி துஜி வாயில வாரதான் ஓதுற அப்படி ஆகுமே கண்ணா யோசிக்கலையா கொஞ்சம் ஓதுற பெலன்னு சொல்லி விளங்குது இல்லையா. நீங்க ஓதுறது பெலன்னு விளங்குதா இதுல ஒரு பிழை இருக்குது இதுலயும் ஒரு பிழை இருக்குது இந்த ரெண்டு பிழையும் அடிக்கடி வந்து கொண்டே ஆகி இப்ப நான் திருத்தி தந்ததுக்கு பின்னாடியும் நீங்க பிழை விடுறீங்க இது இப்படி வராது என்று சொல்லி நான் திருத்தி தந்ததுக்கு பின்னாலே நீங்க பிழையா ஓதினா அதுக்கு என்ன அர்த்தம். சரியா ஓதுங்க இல்லாட்டி கஷ்டம் உமேர். நீங்க தான் ஓதணும். நீங்க பிழைய சொல்லி தந்து பிழைய தான் ஓதுறேன்னு சொன்னா நெருப்புல கையை வச்சா நெருப்பு சுடும் என்று சொல்லி தந்ததுக்கு பின்னாலேயும் நெருப்புல போயிட்டு கையை வைப்பேன் நான் கையைத்தான் வைப்பேன் நான் காலத்தான் நெருப்புல வைப்பேன் என்று சொல்ற மாதிரி தான் நீங்க பிழையத்தான் ஓதுறீங்க. நிஅமத்தின் என்று ஓதக்கூடாது. சரி நிஅமத்தி என்று ஓதக்கூடாது. நிஅமத்தின் என்று தான் ஓதணும். இந்த ஊ என்று ஐன உச்சரிக்க கூடாது. இதுல ஹார்ட சவுண்ட் எடுத்து ஓதணும். இந்த ஹூ என்று வரணும். இப்படிதான் சொல்லி தந்ததுக்கு பின்னாலேயும் ஓதச்சேன்னா நீங்க நான் அப்படித்தான் ஓதுவேன் ஓதுனீங்களே மாதம் திருப்பி திருப்பியா فما لأحد عنده من نعمة تجزى திருப்பி மாறுமா ரெண்டாவது பாபம். قد أفلح من زكاها போதுங்க முதலாவது பிழை வராம وما لأحد عنده من نعمة تجزى மூணாவது வாங்க பாபம். سندع الزبانية திருப்பி போதுங்க. سندع الزبانية நாலாவது إنا أنزلناه في ليلة القدر பிழை إنا أنزلناه في ليلة القدر குட். போதும் முதலாவது பிழை வராம
وما لأحد عنده من نعمة تجزى எப்படி ஞாபகம் நிக்குமா மறந்து போயிடுவான். ஞாபகம் இருக்கு மணி. அப்படியா? ஆமாண்ணே. நம்பி ஹோம்ஒர்க் தரையிலுமா சரியா வருமா ஹோம்ஒர்க்? ஆமாண்ணே. ஆமாண்ணே. சரி, நீங்க நம்பிக்கை தாரத்தால நான் மிச்சம் கூடுதலா தரல. இந்த புதிதாக ஓதி பழைய பாடத்தை விடுங்களே. பழைய பாடம் பிற வந்து பிரச்சனை இல்லை. புதிய பாடம் இந்த பாடமிக்கே இந்த நாளை ஆமாண்ணே. மட்டும் தாரேன். இந்த நாளை மட்டும் தாரேன். எனக்கு சரியா ஓய் தரணும். ஏழுமா பிழை வரப்படாது. பிழை வந்தா பிரச்சனை. ஓகே மணி. எப்படி ஏழுமா வேற இன்ஷால்லா டைம் ஈக்குது. நாளைக்கு உங்களுக்கு கிளாஸ் இல்லை தானே? இப்ப டைம் ஈக்குது. நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஃபுல் ரெடியாக இந்த ஒர்க்கை அனுப்பணும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அனுப்புங்க. தவறுகள் வராம யோசனையோட ஓதி அனுப்பணும். அதான் முக்கியமா. ஓகே மணி. அடுத்தவங்களோட மந்த்லி ஃபீஸை இன்ஷால்லா அன்றைக்கோ அல்லது நாளைக்கு சரி ஞாபகப்படுத்திக்கோங்க போட சொல்லி.